இப்போ திடீர்னு ஒன்று கிளம்பிட்டாங்க. நம்முடைய கவனத்தை எல்லாம் திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக பெரியாரை நேர அடிக்கிறது. பெரியார் தான் கிழிச்சாரா, பெரியார் தான் மண். என்ன காரணம் என்றால் நம்முடைய சக்தியை எல்லாம் அந்த பக்கம் விரயத்திலே சென்று விடுவோம் என்கின்ற அந்த சூழ்ச்சியோடு செய்கிறார்கள். பெரியாரை யாரும் இழிவுபடுத்த முடியாது, பெரியாரை யாரும் சுருக்கி விட முடியாது. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆசிரியர் வைத்துக் கொண்டு சொன்னேன், இந்த மண்ணில் இந்துத்துவவாதிகளோ இந்து மதமோ அல்லது பிராமணர்களோ பொட்டலம் கட்ட முடியாத ஒரு நெருப்பு இருக்கிறது என்றால் அது பெரியார் தான். அம்பேத்கரையே கூட அவர்கள் பொட்டலம் கட்ட முயற்சிக்கிறார்கள். என்ன காரணம் என்றால் பௌத்தத்திற்கு போனார் என்று. பௌத்தம் இந்து மதத்தின் ஒரு பகுதி என்று நிறுவிவிட்டார்கள். அதை சட்டத்திலேயே கொண்டு வந்து விட்டார்கள். யாரெல்லாம் இந்து என்று கேட்டால் யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் இல்லையோ, யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லையோ, யாரெல்லாம் அவர்கள் இல்லையோ இவர்கள் இல்லையோ அவர்களெல்லாம் இந்து. ஆனால் பௌத்தமும் ஜைனமும் இன்னமும் இந்து மதத்தில் வைத்திருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு பெரு நெருப்பு இந்த மண்ணிலே தத்துவமாக இருந்து அந்த தத்துவம் இன்றைக்கு 100 ஆண்டுகளை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனை? பழைய வரலாறு தெரியவில்லை, பழைய வரலாறு படிக்கவில்லை. இப்போது அதற்கு என்ன பிரச்சனை? ஜாதியா? இப்ப என்ன ஜாதி? இப்ப என்ன தமிழ் மொழிக்கு ஆபத்து என்றெல்லாம் கேட்கிறார்கள். இன்றைக்கு வடிவங்கள் மாறி இருக்கிறது. கவனத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே நம்முடைய ஆசிரியர்கள் தீர்மானத்தை படித்தார். எந்தெந்த துறைகளில் நாம் முன்னேறி இருக்கிறோம் என்று சொன்னார். இந்த துறையில் இருக்கிற முன்னேற்றத்திற்கெல்லாம் இந்த மண்ணில் ஆன்மீகமோ கடவுளோ காரணம் அல்ல, பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் திராவிட இயக்கமும் அவர்களுக்கு முன்னோடிகளாக இருந்த தத்துவம் தான் காரணம். இந்த தத்துவத்தை நீங்கள் படிக்காவிட்டாலும் கூட பரவாயில்லை. ஆனால் இந்த தத்துவம் இன்றைக்கு எப்படி உருமாறி இருக்கிறது? டீலிமிட்டேஷன் என்று ஒன்றது, தொகுதி சீரமைப்பு. அந்த தொகுதி சீரமைக்கு பின்னால் இருக்கிற எவ்வளவு பெரிய ஆபத்து! புதிய நாடாளுமன்றத்தை கட்டினார்கள். 542 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். ஒரு 545 பேர் கூட போடுங்க இருக்க. ஆனால் 850 இருக்கைகளை போட்டீர்கள். என்ன காரணம்? டீலிமிட்டேஷன் என்று சொல்லுகின்ற அந்த மறு வரையறை, தொகுதி வரையறை. மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் அதிகப்படுத்துவோம், தமிழ்நாட்டுக்கும் அதிகம் கிடைக்கும். எவ்வளவு வஞ்சகமான வார்த்தை! தமிழ்நாட்டுக்கு அதிகம் கிடைக்கும். எவ்வளவு? 4, 5. உத்தரப்பிரதேசம் எவ்வளவு அதிகம் கிடைக்கும்? 80 அதிகம் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு மாநிலத்தையும் கணக்கு போட்டால் அவர்கள் எங்கே வந்து நிற்கிறார்கள் தெரியுமா? மறைமுகமாக பெரியார் இடத்திலேயும் திராவிடத்திலேயும் வந்து நிற்கிறார்கள். என்ன காரணம்? இந்த மண்ணில் 2 தத்துவங்கள், 2 பண்பாடு, 2 பண்பாடுகளும் மொழி சார்ந்த பண்பாடுகள். ஒன்று ஆரியம், சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட பண்பாடு. ஒப்புக்கொள்கிறோம், இல்லைன்னு சொல்லலையே. there was a culture, ஆரியன் கல்ச்சர். அது அங்கே இருந்தது. திராவிட தத்துவம் என்று ஒன்று இருந்தது. அந்த தத்துவத்தினுடைய தலைமை மொழியாக தமிழ் இருந்தது. அதற்கு பிறகு கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடினும் என்று திராவிடமாக இருக்கிறது. இந்த திராவிடம் சொன்ன இலக்கியம் வேறு, திராவிடம் சொன்ன வாழ்வியல் கூறு வேறு, திராவிடம் சொன்ன நீதி போதனைகள் வேறு, நீங்கள் சொன்ன வாழ்வியல் கூறு நீதி போதனைகள் வேறு. வேறு வேறு மட்டுமல்ல, எதிரானவை என்பதை நிறுவிய இயக்கம் தான் இந்த இயக்கம். அதனால தான் ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக் என்று அன்றைக்கு அண்ணா சொன்னார். அண்ணா அன்றைக்கு சொன்னார் ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக். திராவிட நாடு பிரிவினையை கேட்டார் பெரியார். தமிழ்நாடு தமிழருக்கு என்று சொன்னார் பெரியார். இன்றைக்கு அந்த முழக்கம் மாநில சுயாட்சியாக மாறி இருக்கிறது, வடிவங்கள் மாறி இருக்கிறது. ஆனால் இப்போது என்ன சொல்லுகிறார்கள்? திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்தில் கூட பிரிவினை பேசுகிறார்கள். என்னுடைய உதகமை தொகுதிக்கு வந்து நட்டா சொல்லுகிறார், நாங்கள் எவ்வளவோ செய்து பார்க்கிறோம், தமிழ்நாடு தனியாகவே இருக்கிறது. இதுவரை தமிழ்நாடை நாங்கள் பிரிப்பதாக சொன்னார்கள். இப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள் தமிழ்நாடு தனியாக இருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? ஒரு விசித்திரத்தை சொல்லுகிறேன். பெரியாருடைய வெற்றிக்கு காரணம் இந்த தத்துவம், இந்த திராவிடம் எங்களை எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது தெரியுமா? ஒரு நாளத்தை தமிழ்நாடு கேட்டால் தப்புன்னோம், நாங்கள் விட்டுட்டோம், இல்லைன்னுட்டோம். ஆனால் நாடாளுமன்றத்திலே சட்டங்கள் நிறைவேறுகிறது. என்ன சட்டம்? நீட்டுக்கு ஒரு சட்டம் நிறைவேறுகிறது. நாடாளுமன்றம் எது? தி பொலிட்டிக்கல் வெல் ஆஃப் தி 140 crore people reflected in the parliament. அப்படிதான் அர்த்தம். இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களினுடைய உணர்வும் நாடாளுமன்றத்தில் பிரதிபலித்து அந்த பிரதிபலிப்பு தான் சட்டமாக மாறுகிறது. சரி, சட்டம் வந்துட்டீங்க. இடபிள்யூஎஸ் பொருளாதாரத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லி ஒரு கோட்டா கொண்டு வந்துட்டீங்க, 10%. நீட் 10% கொண்டு வந்துட்டீங்க. நாடாளுமன்றம் சட்டம் இயற்றியது, அரசியல் சட்டத்தை திருத்தினார்கள். ஆனால் நீங்கள் கொண்டு வந்த சட்டத்தை தமிழ்நாடும் தமிழ்நாடு சட்டமன்றமும் ஏற்றுக்கொள்ளவில்லையே. நாங்கள் பிரிந்து கொடுக்கிறோமா, நீங்கள் பிரித்து வைத்திருக்கிறீர்களா? டீலிமிட்டேஷன் நீங்கள் கொண்டு வந்தீர்கள், எந்த மாநிலத்தையும் விழித்துக் கொள்ளவில்லை. நாங்கள் விழித்துக் கொண்டோம். ஏன்? எங்களுடைய உரிமை பறிபோகும்.
தென்னகம் இல்லாமலேயே இந்தியாவில் எந்த சட்டத்தையும் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு நாடாளுமன்றத்திலே மிகப்பெரிய வலிமையை, மிருகத்தன்மையை பெற்று விடுவீர்கள். இப்போதே எங்களை இரண்டாந்தர குடிமக்களாக நிகழ்த்துகிறீர்களே, அப்படி ஒரு வடிவம் நாடாளுமன்றத்தில் வந்துவிட்டால் நாங்கள் என்ன செய்வது என்பதை சிந்தித்த ஒரு இயக்கம், ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான தலைவனும் இந்த திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும். அதனால்தான் அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எதை செய்தாலும் புரிந்து கொள்கிறார்கள், தெரிந்து கொள்கிறார்கள். வஞ்சகத்தை, சூழ்ச்சியை முறியடிக்கிறார்கள். இது தனி மனித சாத்தியமா? ஸ்டாலின் என்கின்ற ஒரு மனிதன் செய்கிறாரா? கூர்ந்து பார்க்கிறார்கள். அப்படி தெரியவில்லையே. ஒருவேளை அவருக்கு பின்னால் ஆசிரியர் வீரமணி என்கின்ற ஒரு சக்தி இருக்கிறது, அந்த காரணமா? அப்படியும் தெரியவில்லையே. பிறகுதான் தெரிகிறது, இந்த 92ம் 72ம் வெறும் மனிதர்கள் அல்ல, அவர்களுக்கு பின்னால் பெரியார் என்ற ஒரு தத்துவம் இருக்கிற காரணத்தால் நம்மால் வீழ்த்த முடியவில்லை. எனவே அப்படிப்பட்ட தத்துவத்தை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்து செல்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் வற்றாத ஜீவ ஊற்றாக தாய் கழகமும் இன்னமும் எங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறதான் என்பதை நன்றியோடு நான் நினைத்து பார்க்கிறேன். எனவே தான் வந்திருக்கிற இளைஞர்களுக்கு சொல்கிறேன், அன்றைக்கு இருந்த போராட்டங்கள் வேறு. தோல் சேலை போராட்டம் என்று சொன்னால் இப்போது எங்கே இருக்கிறது என்று கேட்பீர்கள். தெருவிலை நடக்க விட்டார்களா என்று கேட்டால் ஆமாம், அதெல்லாம் முடிந்து போன கதை என்று சொல்வார்கள். பெண்களுக்கு சொத்திலே பங்கு இருக்கிறதா என்றால் அதான் வந்துவிட்டேன் என்று சொல்வார்கள். ஆனால் அப்போது இருந்த அடக்குமுறையினுடைய வடிவங்கள் இப்போது வேறு வேறு முறையில் மிக அமர்க்கலமாக வேறு விதத்திலே தெரியாமல் நியாயப்படுத்துகின்ற விதத்திலே, இதில் என்ன தவறு என்று சொல்கிற விதத்திலே வந்து கொண்டிருக்கிறது. அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் வீழ்த்துவதற்கு பெரியார் இன்றைக்கும் தேவைப்படுகிறார், பெரியார் என்றைக்கும் தேவைப்படுவார். அந்த தேவையை தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற 2 தலைவர்கள் வாழுகின்ற காலத்தில் நாங்கள் வாழுகிறோம் என்பது எங்களுக்கு பெருமை. இந்த 72ம் 92ம் அல்லது இப்போது 73ம் 93 இருக்கிற வரை நான் எங்கள் பெரம்பலூரிலேயே சொன்னேன். எல்லாம் பெருமையாக சொல்லிக்கிட்டாங்க. தஞ்சாவூருக்கு வந்தால் என்ன பண்ணார், ஐயா என்ன பண்ணார், பெரியார் இருந்தார்னு. நான் ஒன்று படித்தேன். 1929 முதல்ல தமிழர்களே, சூத்திரர்களே, இந்து மதத்தை விட்டு வெளியேறுகள்னு முத சொன்னது எங்கள் ஊர் பெரம்பலூர். அப்புறம் தான் அது பெருசாச்சு. எல்லா ஊருக்கும் பெரியார் தேவைப்படுகிறார். நீ தஞ்சாவூருக்குலாம் தனியாக கட்டம் கட்ட முடியாது. இது பழனிமாணிக்க அண்ணன் காலத்தில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாங்கள் யார் தெரியுமா? இது கனிமொழி வேறு சேர்ந்துங்க பார்லிமெண்ட்டில். நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் யார் தெரியுமா? பெரியார் உலகமயம் சொன்னவர் ஆசிரியர். தஞ்சாவூருக்குள் தொடக்கக்கூடாது. எனவே பெரியார் இன்றைக்கு உலகம் முழுக்க தேவைப்படுகிறார். எங்கெல்லாம் அடக்குமுறை இருக்கிறதோ, எந்த வடிவத்தில் அடக்குமுறை இருக்கிறதோ அந்த வடிவத்திற்கெல்லாம் பெரியார் தேவைப்படுகிறார். பெரியார் தேவைப்படுகிற வரை ஆசிரியரும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மனிதர்களும் போற்றப்படுவார்கள், வணங்கப்படுவார்கள், பாதுகாக்கப்படுவார்கள். அதற்காக நாம் எல்லா சிரமங்களையும் ஏற்றுக்கொள்வோம், எந்த களப்பலிக்கும் சித்தமாக இருப்போம் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.